உண்மையில் பட்டியலிடத்தில் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவங்களுடைய குரல் எல்லாம் இங்க எடுபடாது. சினிமாவில் கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பாங்க, ஒரு பெரிய ஆபீசரா இருப்பாங்க, பெரிய பணக்காரராங்க, அவங்களோட குரல் மட்டும் தான் ஏதோ நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் பேசிட்டு இருக்கு. ஜாதியை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் மாமிசத்தில் ஜாதியை பார்க்குறாங்க. இப்போ என்னன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாட்டி கூட அதுக்கும் ஜாதி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து சொல்கிறாரு. வெறும் பட்டியலின மக்கள் மட்டும் இல்லை, எல்லா தரப்பு மக்களும் டிக்கெட்டு வாங்கி சினிமா பார்த்ததுனால தான் நீங்கள் இன்றைக்கி உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அதே மக்களை நீங்கள் இவ்வளவு இளக்காரமாக இழிவாக பேசுவது என்றைக்கும் நல்லதில்லை. இது நன்றி கட்டத்தனம் தான் நான் சொல்லுவேன். இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. இந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதனை இது ரம்ஜான் மாதம், இதில் பன்னிக்கறி மேலே நடத்தலாமா? நம்ம உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதில் இது சிறுபான்மையினரும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பேசுகிறது தான் நமக்கு வேடிக்கையாக இருக்குது. மிகவும் மோசமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா இவர் திமுக ஆளும் கட்சி திமுகவுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார். ஏன் நெருக்கமாக இருக்கிறார்? எப்படி சொல்கிறீங்க? ஆளும் கட்சியில் இருந்தால் தானே இவர் வந்து ஒரு அதிகாரி இல்லையா அப்படின்னு கேட்டால் உண்மை என்னன்னா, அந்த நம்ம திமுக ஊப்பிக்கள் எல்லாம் இவரை சப்போர்ட் பண்ணி நிறைய போடுவாங்க. இவர் தான் இவர் ஆஹா ஓஹோ இவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போடும்போது தான் நமக்கு சந்தேகமே வருது. ஏன்னா இவர் திருச்சியில் இருக்கும் திரு கே நேருவோட தொடர்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் எங்களுக்கு புதுசாக ஒரு முகம் தேவைப்படுது, திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யணும், இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு புது தலைவர், ஹீரோ வர்ஷிப் தான், இது ஹீரோ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அண்ணாமலை என்னும் ஒரு இளைஞர் இங்கே இருக்கும்போது விஜய் என்னும் ஒருத்தர் வந்து நமக்கு தேவையா என்றது கூட எனக்கு தெரியவில்லை. அதனால இளைஞர்கள் வந்து ஒரு சினிமா மோகத்தால், குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு சினிமா மோகத்தால் கவரப்பட்டு அந்த ஒரு ஹீரோ வர்ஷிப்புக்குள்ள போறாங்கன்றது ஒரு கவலைக்கிடமான விஷயமாகத்தான் பார்க்கிறேன். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச வேண்டியிருக்கு. நம்ம நடிகர் விஜய் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு பல இடங்கள்ல போயிட்டு மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறாரு. திரளான கூட்டம், குறிப்பாக இளைஞர்கள் பெண்களின் கூட்டம் வந்து அவருக்கு கூடுது. ஆனா நாம இங்க ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். நடிகர் விஜய் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி கூட்டங்கள்ல சினிமா மாதிரி நடத்திட்டு இருக்கிறாரு. டயலாக் பேசுறாரு, தீய சக்தி திமுகன்னு சொல்றாரு, தூய சக்தி டிவிகேன்னு சொல்றாரு, எல்லாம் சரி. ஆனா அந்த தீய சக்தி திமுகவுக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? வெறும் மேடை போட்டு பேசினா மட்டும் போதுமா? இதை யாருமே பண்ணலையா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் திமுக செய்யற எல்லா பிரச்சனைகளையும் ஊழல்களையும் அவங்க செய்யற எல்லா அட்டுடியங்களையும் வந்து தோலுரிச்சு காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இவர் மட்டும்தான் என்னமோ புதுசா கொண்டு வந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா விஜய நம்ம அண்ணாமலை கூட ஒரு கம்பாரிசன் கொண்டு வந்தே ஆகணும். நீங்க என்ன சொல்றாங்க? இவர் விஜய் போற இளைஞர்கள் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு புதுசாக ஒரு முகம் தேவைப்படுது, திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யணும், இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு புது தலைவர், ஹீரோ வர்ஷிப் தான், இது ஹீரோ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இவர் வருவதற்கு முன்னாலே வந்து பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அவரு இளைஞர் தான், அவர் வந்து இதை பத்தி எல்லாமே பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இவரை விட அதிகமாக, இன்னும் சொல்ல போனா விஜய் எதுவுமே செய்ய கிடையாது, அண்ணாமலை அவர்கள் நிறையவே போராடி இருக்காரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவர் ஒரு படித்த இளைஞர், IPS ஆபீசரா இருந்து கர்நாடகாவில் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர், அவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்கிறார். அந்த அளவுக்கு மக்களுக்காக அங்க வேலை பார்த்திருக்காரு. அதற்கப்புறம் அதை உதறி தள்ளி விட்டு, அவர் ஒன்னும் ரிட்டையர் எல்லாம் ஆகல, அந்த வயசும் ஆகல அவருக்கு. ஆனால் இளைஞராக இருக்கும் போதே அதை உதறி தள்ளிட்டு அரசியலுக்குள்ள நுழையிறாரு, பாஜகவோட தன்னை இணைச்சுக்கிறார். குறிப்பாக திமுகவுக்கு எதிரான பெரிய அரசியல் எடுத்தார். அவர் தான் DMK ஃபைல்ஸ் கொண்டு வந்தது. இன்னைக்கு வரைக்கும் பல வழக்குகளை சந்தித்து இருக்கிறார். அந்த வழக்குக்காக இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவரால் தான் KN நேருவா இருக்கட்டும், TR பாலுவா இருக்கட்டும், இவங்களோட பல பேருடைய ஊழல் வழக்குகள் வெளியே வந்திருக்கு. திமுக வந்து அவரை பார்த்து அவ்வளவு பயப்படுது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா TR பாலுவை அவரே வந்து கோர்ட்ல வந்து குறுக்கு விசாரணை செய்யறாரு. 6 கப்பல்ன உடனே TR பாலு அவர் 2 கப்பல்ன்றார். பல பேருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளியே கொண்டு வந்தார். அவர் DMK ஃபைல்ஸ் சொல்லி கொண்டு வரும்போது அவர் அனைத்து அமைச்சர்கள் மேல் இருக்கும் குற்றச்சாட்டுகளையும் ஊழல்களையும் வெளியே கொண்டு வந்தார். இதை கம்பேர் பண்ணி அப்படியே விஜயை பார்ப்போம். நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல. கரூர்ல ஒரு பிரச்சனை நடந்த உடனே நீங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கலையா? அதை நீங்க நேரடியாக ஃபேஸ் பண்ணி அதை வந்து எதிர்கொண்டீங்களா? இல்லவே இல்லையே. ஆனா திமுகவை வந்து விமர்சனம் செய்யறன்ற பேருல உங்களை வந்து நீங்க முன்னிறுத்துறீங்க, அவ்வளவுதான் இங்க நடக்கும். இதுல வேற அந்த வேலூர் கூட்டத்துல என்ன பண்ணிருக்காரு? கண்ணீர் வீட்டு அடர மாதிரி எல்லாம் ஒரு சீனை போட்டிருக்காரு. முழுக்க நடிக்கிறார். இது வந்து சினிமால நடிச்ச அதே நடிப்பை வந்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு வந்து நடிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. திமுகவுக்கு எதிராக எத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறீர்கள்? அதுல எவிடன்ஸ் கொடுத்திருக்கீங்களா? இல்ல போலீஸ்ல ஏதாவது வழக்கு போட்டிருக்கீங்களா? இல்ல கோர்ட்ஸ்ல வழக்கு போட்டிருக்கீங்களா? ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா? மக்களை ஏமாற்றும் விதமாக ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டமா போட்டு இளைஞர்களையும் பெண்களையும் அங்க உட்கார வச்சு நீங்க சினிமாவில என்ன செஞ்சீங்களோ அதை மேடையில செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதனால வந்து திமுகவுக்கு ஏதாவது
கெடுதல் நடக்க போதா, இல்ல திமுகவுக்கு ஏதாவது திமுக மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போதா, சரி அதை கூட விட்டுறலாம். கவர்னரை சந்தித்து ஒரு மனுவாக கொடுத்திருப்பீங்களா நீங்க? அதை அதிமுக எல்லாம் இப்ப போயிட்டு இவ்வளவு கோடி ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, அதை பற்றி நீங்க பேசியிருக்கீங்களா? அப்புறம் நிறைய விஷயங்கள் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை நடந்தது, ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இப்ப சமீபத்தில் ஒரு வட இந்திய குடும்பமே செத்து போச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே பாத்தீங்கன்னா வேளச்சேரியில ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆனாங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? எத்தனை முறை இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறீங்க. ஆனா அதை பற்றியெல்லாம் இவர் பேச மாட்டார். தமிழகம் சந்திக்கும் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு, ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர் எதுவுமே பேசாம சினிமா வசனம் மாதிரி மேடை ஏறி வெறும் முழக்கங்கள் மட்டும் செய்கிறார். சினிமாவில கையை நீட்டி நம்ம வசனம் பேசுற மாதிரி வசனம் பேசிட்டு போனா முடிஞ்சு போச்சா? நீங்க இந்த எலெக்ஷன் வரைக்கும் பேச முடியும், அதற்கப்புறம் அவங்களை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அண்ணாமலை என்னும் ஒரு இளைஞர் இங்க இருக்கும்போது விஜய் என்னும் ஒருத்தர் நமக்கு தேவையா என்றது கூட எனக்கு தெரியவில்லை. அதனால இளைஞர்கள் ஒரு சினிமா முகத்தால், குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு சினிமா முகத்தால் கவரப்பட்டு அந்த ஒரு ஹீரோ வர்ஷிப்புக்குள்ள போறாங்கன்றது ஒரு கவலைக்கிடமான விஷயமாகத்தான் பார்க்கிறேன். உங்களுக்கு உண்மையாகவே உதாரண புருஷனாக இருக்கக்கூடியவர் யார்? உண்மையிலே களத்துல இறங்கி போராடணும், களத்தில் இறங்கி சந்திக்கணும், தைரியமா வழக்குகள் வாங்கி அவர்களை எதிர்த்து நிக்கணும். அப்படி ஒருத்தராக நான் விஜயை இங்கே பார்க்கவே இல்லை. வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டுமே நம்பி அவர் இங்க வந்திருக்கிறார். எழுதி கொடுக்குற வசனங்களை எல்லாம் சூப்பரா பேசுறாரு. அப்புறம் முதல்வர் கூட அவரை பத்தி காப்பி அடிக்கிறதா சொன்னாங்க, அதை நல்லா செய்யறாரு. ஏன்னா இவர் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் எப்பயுமே சினிமாக்காரங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை நல்லா செய்யறாரு. டைமிங்கா வசனம் பேசுறாரு. இளைஞர்கள் கிட்ட அது இதுன்னு ஏதோ ஒண்ணு செய்யறாரு. அந்த இளைஞர்கள் உடனே கியூட் விஜய், சூப்பர் விஜய், எங்க ஹீரோ விஜய், விஜய் அண்ணா, என்னோட கணவர் கூட எனக்கு தேவையில்லை, நான் விஜயை பார்க்கறதுக்காக வந்துட்டேன், இப்படியெல்லாம் பேசுறத பார்க்கும்போது தமிழகம் எதை நோக்கி போகிறது? ஒரு கவர்ச்சி அரசியலை நோக்கி. ஏற்கனவே நமக்கு அந்த சினிமாவில் இருந்து வந்தவர்கள் தான் திராவிட அரசியலும் கூட. இப்ப இன்னொருத்தர் நமக்கு அந்த லிஸ்ட்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நமக்கு டி ராஜேந்திரன்ல இருந்து, சிவாஜி கணேசன்ல இருந்து, கமலஹாசன்ல இருந்து, ரஜினிகாந்த் ஒருத்தர் தான் தப்பிச்சிட்டார். மத்த எல்லாம் ஒரு பெரிய கூட்டமே வந்தது. அதுல விஜயகாந்த் அவர்கள், அதற்கப்புறம் இப்போ நான் சினிமா நடிகர்கள் அரசியலுக்குள் வரக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் உண்மையில் நீங்கள் என்ன மக்களுக்காக செய்தீர்கள்? ஒரு பேனா பென்சில் நோட்டு வாங்கி கொடுக்கறத எவ்வளவோ பேர் செய்யறாங்க தமிழ்நாட்டுல, சத்தமே இல்லாம. அதெல்லாம் சேவை கிடையாது. உண்மையில் இந்த அரசுக்கு எதிராக எத்தனை போராட்ட களங்களில் நீங்கள் இறங்கி இருக்கிறீர்கள்? அதை தான் நான் கேள்வி கேட்கிறேன். எத்தனையோ முறை அண்ணாமலை அவர்கள் எல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு. ஆனா நீங்க எத்தனை முறை அரெஸ்ட் ஆயிருக்கிறீங்க? எத்தனை முறை களத்தில் நின்று இருக்கீங்க? வெயில்ல நிப்பீங்களா? முதல்ல வெயில்ல கூட நிக்க முடியாத ஒரு தலைவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? உண்மையிலே நான் விஜய் ரசிகர்களுக்கு இளைஞர்கள் தவறான பாதையில் செல்கிறார்களோ என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இதை பதிவிடுகிறேன். ஒரு சின்ன சேலஞ்சே கூட நான் சொல்ல முடியும். நீங்க எல்லாரும் விஜய் வீட்டு வாசல்ல போய் நில்லுங்க. எத்தனை பேரால் விஜய் வீட்டுக்குள் சென்று விஜயை பார்க்க முடியும் என்று பாருங்கள். அதவே அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். எத்தனை பேர் அண்ணாமலை வீட்டுக்குள் சென்று அண்ணாமலையை பார்க்க முடியும் என்று பாருங்கள். உங்களுக்கான தலைவனை நீங்கள் சந்திக்க முடியும். சந்திக்கக்கூடிய ஒரு எளிதான, சுலபமாக சந்திக்கக்கூடிய ஒரு எளிமையான மனிதராகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, எங்கேயோ ஒரு பங்களாவில் மாடியில மக்களிடம் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு தலைவன் இருந்து கொண்டு அரசியல் செய்வது என்பது சாத்தியமே இல்லை. அது நடக்கவும் போறது கிடையாது. ஒரு சீசனோட இவங்களோட வேலை எல்லாம் முடிஞ்சிடும். அதற்கப்புறம் இன்னொருத்தர் வந்துருவார். அதனால இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சினிமா கவர்ச்சியை நம்பி நீங்கள் அரசியலுக்குள் வராதீர்கள். அரசியல்வாதிகள், அந்த மாதிரி வருகிற அரசியல்வாதிகளையும் நம்பாதீர்கள். உண்மையில் உங்களுக்கான அரசியலை யார் எடுக்கிறார்களோ, உங்களுக்காக யார் போராடுகிறார்களோ, உங்களுக்காக யார் தைரியமாக இந்த தீய சக்தி திமுகன்னு சொல்றதை எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களின் பின் செல்லுங்கள். தமிழ்நாடு வளமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே நீலசங்கின்னு ஒரு பேர் வேற வந்துருச்சு. ஆனால் அம்பேத்கரின் பேரை சொல்லிக்கொண்டு இங்க நிறைய பேர் அரசியல் செய்யறாங்க. அதுவும் நல்ல நிலைமையில இருக்காங்க. உண்மையில் பட்டியல் இடத்தில் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவங்களுடைய குரல் எல்லாம் இங்க எடுபடாது. சினிமாவில் கோடியா சம்பாதிச்சிருப்பாங்க, ஒரு பெரிய ஆபீசரா இருப்பாங்க, பெரிய பணக்காரராங்க, அவங்களோட குரல் மட்டும் தான் ஏதோ நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ரஞ்சித். சமீபத்தில் அவர் கேரளா லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடந்துச்சு. கேரளாவில் இருக்க இதே மாதிரி ஒரு நீல குரூப் நடத்துகிற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தாரு. அங்கே அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கும்போது 2 பதில்கள் அவர் சொன்னது என்னை சிந்திக்க வச்சிடுச்சு. ஒன்று அவர் சொல்றாரு, எனக்கு வயிற்றுல கோளாறு இருக்கு, வயிறு பிரச்சனை இருந்தது, டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சேன்,
ஆனா அவங்க எல்லாம் எதுவும் இல்ல, மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. பட் ஒருத்தர் சொன்னாரு, நீ போய் மனநல மருத்துவரை பாரு, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. நான் மனநல மருத்துவரை பார்த்தப்ப அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது செக்ஷுவல் அசால்ட் இருந்ததா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை நடந்ததா, வேற யாராவது உங்களை அடிச்சிருக்காங்களா, துன்புறுத்திருக்காங்களா அப்படிலாம் கேட்டப்ப எதுவுமே எனக்கு கிடையாது, நல்லா தானே இருக்கேன்ட்டு. ஆனால் அப்புறம் வந்து சிந்திச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சது, என் நிலம் எனக்கு சொந்தமில்லை, நான் இருக்கிற இடம் எனக்கு வந்து ஜாதியை பத்தி பேசுறார். ஜாதி ரீதியாக அடக்கப்பட்டதாக உணர்ந்தாராம். ஆனால் உண்மையில அப்படி எதுவும் நடக்கலைன்னு அவரே சொல்றாரு. ஆனா அந்த உணர்வு தான் என்னுடைய வயிற்று வலிக்கு காரணம்ன்றார். இவங்க என்ன சொல்லுவாங்க, தோசையில ஜாதியை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் மாமிசத்துல ஜாதியை பாக்குறாங்க. இப்ப என்னன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாட்டி கூட அதுக்கும் ஜாதி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து சொல்றாரு. நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு வைத்த வலி வந்ததுன்னா அதுக்காக ஜாதி அடக்குமுறை ஒடுக்குமுறைன்னு சொல்றீங்கன்னா அது என்ன சொல்றது? இவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் ரொம்ப மோசமான குடும்பத்திலையும் பிறக்கல, பாதிக்கப்பட்ட குடும்பத்திலையும் அவர் பிறக்கலாம். நல்ல குடும்பத்துல பிறந்து ரஜினிகாந்த் மாதிரி நடிகர்கள் எல்லாம் வச்சு சினிமா எல்லாம் எடுத்து, இவர் கூட சினிமால வேலை பார்த்தவங்க எல்லாரும் வந்து யாரும் பட்டியலினமெல்லாம் இல்ல, பிற ஜாதியை சேர்ந்தவர்கள் தான். அவர் தான் அவங்க தான் இவருக்கு வாய்ப்பை கொடுத்து இந்த அளவுக்கு முன்னேற்றி விட்டுருக்காங்க. ஆனாலும் இவர் கதறிக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு கேள்வி அந்த அம்மா சொல்லும் போது, தஞ்சாவூர்ல பிசி சேர்ந்தவங்களுக்கும் கோயில் இருக்கு, அவங்க வந்து பிற்படுத்த வகுப்படி சேர்ந்தவர்களுக்கான கோயில் இருந்தது. அங்க கோயிலுக்கு போயிருந்தப்ப அந்த கோயில் பூசாரி வந்து தலித் மக்களை, பட்டியலின மக்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஸ்டாலின் படம், உதயநிதி படம், ஈவேரா படம் எல்லாம் இருந்ததுன்னு அந்த அம்மா சொல்லுது, கேக்குது. அப்ப உடனே ஆமா, இந்த மாதிரி இங்க வந்து அந்த மாதிரியான புரிதல் இல்லாம இருக்கு, இந்த பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து திமுகல இருந்துகிட்டு இந்த மாதிரி பட்டியலின மக்களை வந்து அடைக்கிறாங்க, ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்றேன். ஆனால் திருமாவளவன் கட்சி இருக்குல்ல, விசிகா, எத்தனை இடங்களில் மக்கள் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. நில அபகரிப்புல இருந்து ஆழ்கடத்தல் வரைக்கும் செய்யறாங்க. ஆனா அதை பத்தி ஒரு வாயை கூட திறக்க மாட்டார். ஏன் இப்ப சமீபத்தில் உங்க தலைவர் ஒருத்தர் செத்தார்ல பெரம்பூர்ல, அவரை பத்தி பேசுங்க. அவரை செத்தவங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்க வைஃப் வந்து இன்னைக்கு வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலையே, யார் அவங்கள கொன்னாங்க? அது என்ன பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்களா இல்ல பிராமணர்களா? அதை சொல்லலாமே. உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர் யாரால் கொல்லப்பட்டார். ஏன்னா நீங்க கதை எழுதுறதெல்லாம் நாங்களும் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் யார் குற்றவாளின்ற வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் இரட்டை அந்த சந்தர்ப்பவாதம்ன்றது. இதுதான் அதே மாதிரி சினிமா நடிகர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்குது. ஒரு இரட்டை வேஷம் போடும் பழக்கம் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்கு. அதுல பாரஞ்சித் முதல் இடத்துல இருக்கிறாரு. எல்லா பிரச்சனையும் அடுத்தவங்களாலதான், உங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு திடீர் அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு திருத்தினாலே போதும். அதுவே செய்ய முடியல உங்களால். அதுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எவ்வளவு பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து நிறைய பேரை படிச்சு ஏதோ வக்கீலாக்கி எக்மோர் கோர்ட்ல வந்து கட்ட பஞ்சாயத்தாவது பண்ண விட்டார். ஆனா நீங்க அது கூட பண்ண முடியல. அதனால நீங்க எல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல. மக்கள் போட்ட படத்தால வெறும் பட்டியலின மக்கள் மட்டும் இல்ல, எல்லா தரப்பு மக்களும் டிக்கெட் வாங்கி சினிமா பார்த்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் அதே மக்களை நீங்கள் இவ்வளவு இளக்காரமாக இழிவாக பேசுவது என்றைக்கும் நல்லதில்லை. இது நன்றி கட்டத்தனம் தான் நான் சொல்லுவேன். நம்ம கேரளாவில் அடுத்த படம் வருது, கேரளா ஸ்டோரி, கேரளா ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு கேரளா ஸ்டோரி 2 அந்த படம் வருது. வந்த உடனே பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்தா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், லெப்டிஸ்ட், இந்த திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள், பகுத்தறிவுவாதிகள், சமூக நீதி பேசுறவங்க ஒரே கொதிச்சு எழுந்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர்ல ஒரு பெண்ணுக்கு, ஒரு இஸ்லாமிய, அந்த பெண் ஹிந்து, இஸ்லாமிய குடும்பத்துல கல்யாணம் ஆனவருக்கு பீஃபை வந்து வாயில வச்சு திணிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருது. உடனே கேரளாவில் இப்படி கிடையவே கிடையாது, யாரும் பீஃபை திணிக்கிறது கிடையாது, நடந்த ஒரு சம்பவம் அது. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க இந்துக்களை பற்றி தரக்குறைவாக பேசுறீங்க. கேரளா மலையாள படத்துல வந்து இந்துக்களை பற்றி தரக்குறைவாக பேசியதே இல்லையா? எத்தனையோ படங்கள்ல வில்லன்களாக நீங்க இந்து திருஷ்டி, அதுலயும் அப்படிதான் வரும், இந்துக்கள் தான் வில்லனா வருவாங்க. ஆனா அப்ப இந்துக்களாகிய நாங்கள் அதை பத்தி சொல்லலையே, அது பொதுவான விஷயம். நீங்க சினிமா தானே, சினிமாவை பாருங்கன்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு சினிமாவை நீங்க சினிமாவை பார்க்க முடியாத. அதனால பீஃப் வந்து அது பசுமாட்டு கறின்னு வேற அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா வெளியில சொன்னீங்கன்னா உள்ள போகணும். ஏன்னா பசுமாடு வெட்டுறது வந்து தடை செய்யப்பட்டது. இது எரும மாட்டு கறி, சாப்பிட்டு போங்க. அதையே பொது வெளியில காமிச்சிட்டு இருக்கிறீங்க. பொது வெளியில எதுக்கு அதை போட்டு? அது இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. இந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதனை, இது ரம்ஜான் மாதம், இதுல பன்னிக்கறி மேலா நடத்தலாமா நம்ம? உங்களுக்கு எப்படி இருக்கும்?
இதுல சிறுபான்மையினரும் அவங்களோட சேர்ந்துகிட்டு பேசுறதுதான் நமக்கு வேடிக்கையா இருக்கு. ஏதோ ஒரு 4 பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டா அதை பற்றி சொல்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பாதிக்கப்பட்டதா சொல்லி எவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க. அப்ப இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் வாயை திறக்க கூடாது, வெளியில சொல்லக்கூடாது. இதுதான் நீங்க இருக்க ஜனநாயகம், சமூக நீதி, இது கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம். இந்துக்கள் மட்டும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வாயை திறக்கக்கூடாது, அடி வாங்கிட்டே சாகணும் இங்க. அதானே? இந்து பெண்கள் எப்படி சீரழிஞ்சு போனாலும் உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நம்ம எல்லா இஸ்லாமியர்களும் செஞ்சாங்கன்னா ISISல ரெக்ரூட் பண்ணது தீவிரவாத எண்ணமுடைய இஸ்லாமியர்கள். இன்னைக்கு நம்ம லவ் ஜிஹாதுன்னு இங்க இந்தியாவில பேசிட்டு இருக்கிறோமே, கேரளாவில அதுக்கு பேரு குரூமிங் கேங்குன்னு சொல்லிட்டு உலகம் புறம் பேசுறாங்க. ஆனால் கண்டிப்பாக 27ஆம் தேதி படம் போறோம். கடன் இப்பயே சக்சஸ். ஏன்னா இவங்களே ஃப்ரீயா நிறைய ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க நமக்கு. அதனால படம் சக்சஸ்ன்றது நல்லாவே தெரியுது. காவல்துறையினர் திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா? உண்மையில சொல்லணும்னா அந்த இரும்பு கரத்தை நம்ம முதல்வர் எங்க வச்சிருக்காருன்னே தெரியல. சமீபத்தில் வருண்குமார் IPS அவரை பற்றிய செய்தி வந்திருக்கு. வருண்குமார் IPS இந்த மாதிரி திமுகவுடன் நெருக்கமாக இருந்து கொண்டு பல பேருக்கு வேலைக்கும் சில டெண்டர்ஸ் வாங்குறதுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, அவரோட பேரே ஒரு இஷ்யூவா இருக்கு. அவர் UPSC எக்ஸாம் எழுதும்போது ஒரு பேரும், அதற்கு முன்னாடி ஒரு பேரு, பின்னாடி ஒரு பேரு, வருண்குமார் வீரசேகரன் பேர் மாற்றம், இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு குற்றச்சாட்டு தனியாக வருது. இவரை பற்றி இன்றைக்கு நேற்று அல்ல, ஏற்கனவே இவரை பற்றி நிறைய புகார்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இவரை பற்றி நாம் தமிழர் கட்சி நிறையவே புகார் சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்களை தான் எப்ப பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணுவாரு, அவங்கள தூக்கி உள்ள வைப்பாரு, குடும்பப்படுத்துவாரு. நிறைய சீமான் அவர்கள் இதை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. இவர் எப்ப பார்த்தாலும் இவரும் தான் ஒரு IPS அதிகாரி, ஒரு CBCID ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு அதை பற்றி கவலைப்படாமல், கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இவரும் வெளியில சினிமா தரமாக பேசிக் கொண்டிருந்தது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் அப்படி நடக்கக்கூடாது. இவர் சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்காரு, நிறைய படங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. தன் மனைவி, அவருடைய மனைவியும் ஆபீசர் தான். அது மாதிரிலாம் சரி, அது அவரோட தனிப்பட்ட விருப்பம்னு வச்சா கூட அவர் கட்சி, அதன் தலைவர் இவர்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம், ஆனா அதை பொதுவெளியில பேசக்கூடாது. அப்பவே இந்த பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அவர்கள் இவரை பத்தி நிறைய, இன்னும் சொல்ல போனீங்கன்னா என்ன ஆள் வச்சு கொல்ல பாக்குறாருன்ற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் திரு மாரிதாஸ் அவர்கள் இப்ப சொல்லியிருக்காங்க. இப்போ அவரை பற்றி ஹவாலா பணம், அந்த பண பரிமாற்றத்துல கூட இவர் இருக்கிறாரு என்ற அளவுக்கு இவருடைய பெயர் மிகவும் மோசமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா இவர் திமுக, ஆளும் கட்சி திமுகவுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார். ஏன் நெருக்கமா இருக்கிறார்? எப்படி சொல்றீங்க? ஆளும் கட்சியில இருந்தா தானே இவர் ஒரு அதிகாரி இல்லையா அப்படின்னு கேட்டா, உண்மை என்னன்னா நம்ம திமுக ஊப்பிக்கள் எல்லாம் இவரை சப்போர்ட் பண்ணி நிறைய போடுவாங்க. இவரு ஆஹா ஓஹோ இவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போடும்போது தான் நமக்கு சந்தேகமே வருது. ஏன்னா இவரு திருச்சியில இருக்கும் திரு K. நேருவோட தொடர்புல இருக்கிறதா சொல்றாங்க. நிறைய டெண்டருக்கு இவர் மெசேஜ் அனுப்பினதா, வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே வருது வெளியில. இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இப்போ வந்துட்டு இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டுகள், பேர் மோசடி வழக்கு, அந்த மாதிரி நிறைய அவர் மேல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வரும்போது அவர் அங்கே வேலை வாய்ப்பது நல்லது கிடையாது. இந்த அரசு கண்டிப்பாக அதை விசாரிக்கணும். விசாரிச்சு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் என்னன்னா, ஒன்று காவல்துறை அதிகாரிகள் செயலிழந்து போயிருக்கிறார்கள், இல்லாட்டி ஆளும் கட்சிக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருந்தா இங்க சட்டம் ஒழுங்கு காப்பாத்துறது? திருச்சியில ராமஜெயம் கூட வழக்கு இவர் கையில தான் இருக்கு. இவர் இந்த குற்றவாளி எல்லாம் வந்துரும் அப்படி இப்படின்னு முன்னாடி பேசிட்டு இருந்தாரு. இவர் தான் விசாரிச்சார். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு IPS அதிகாரி, காவல்துறை, ஒரு சென்சிட்டிவான CBCID ஒரு துறையில இருக்கும் ஒருத்தர் எப்படி இப்படி பொதுவெளியில எல்லார பற்றியும் பேசுறாரு என்பதுதான் தெரியவில்லை. பொதுவாக காவல்துறையினர் சமூக ஊடகங்களிலும் சரி, பத்திரிகைகளிலும் சரி பேட்டி கொடுக்கறதோ இல்ல வேற எதுவோ செய்ய மாட்டாங்க. ஆனா இவர் ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி இல்லாம ஒரு அரசியல்வாதி மாதிரி தான் நடந்து கொண்டார். அது தவறு. அது ஒரு நல்ல முன்னுதாரணமும் கிடையாது. கடைசியில இன்னைக்கு அவரை மாட்டியும் கிட்டாரு. ஏன்னா இந்த அளவுக்கு வெளிப்படையா வந்தா எங்கேயாவது மாட்டதான் செய்வாங்க. அவர் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் இவர் செய்த குற்றங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஒரு விசாரணை வேண்டும். மற்றவங்க எல்லாம் சொல்லும் போது நமக்கு சந்தேகமா இருந்தது, அது சீமான் அவர்களாக இருக்கட்டும் இல்ல சவுக்கு சங்கர் அவர்களாக இருக்கட்டும். ஆனால் இன்று அதில் பெருத்த சந்தேகம் வந்திருக்கிறது. ஏன்னா நிறைய ஆதாரங்களும் சிக்கி இருக்கிறதுனால இவரை பற்றி விசாரிக்க வேண்டும். இது உண்மையா என்பதை கண்டறிந்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பதான் வேற எந்த காவல்துறை அதிகாரியும் இந்த மாதிரியான தவறுகளை செய்ய மாட்டார்கள். இது அரசு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதிகாரிகள்
தங்கள் கடமையை திறன்பட செய்ய வேண்டும். அரசுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, அவர்கள் சொல்வதை கேட்பதாக இருக்கக்கூடாது, அவர்களுக்காக வேலை செய்யறதெல்லாம் சரி வராது. ஏற்கனவே அப்படி ஒருத்தர் இருந்து இப்பதான் மாத்துறாங்க. டிஜிபியே இல்லாத நிலைமைக்கு தமிழகம் விட்டது. அதனால காவல்துறை அதிகாரிகள் அதனால் மேல்மட்ட அதிகாரிகள் ஐபிஎஸ் ஆபீசர் சரியா இருந்தாங்கன்னா கீழ்மட்ட அதிகாரிகள் சரியா இருப்பாங்க. மேல்மட்ட அதிகாரிகளே இவ்வளவு மோசமாக இருந்தால் கீழ்மட்ட அதிகாரிகளை பற்றி நாம் குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. முதல்வர் அவர்கள் இதை சரியான பாதையில் எடுத்து சென்று விசாரித்து உண்மையா இல்லையா என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இல்லாட்டி காவல்துறையின் மேல் மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள்.